அதனையும் விளக்க உங்கள் முன் காத்திருக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாங்களும் சக்தி ஒன்றுதான், ஒரு சூப்பர் பவர் தான், ஒரு கடவுள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் நாங்கள் சமயங்கள் 16 என்ற அடிப்படையில் பல குலதெய்வங்களை வணங்குகிறோம். ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குலதெய்வங்களையும் வணங்குவது தவறா? இது அவருடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணுங்க. கடவுள்ங்கிறவன் யாரு என்றால், எல்லா மதத்தினுடைய நம்பிக்கை பிரகாரமும் அவன் சூப்பர் பவர். அப்படி ஒருத்தர் கடவுளா இருக்க முடியும்? நம்மள மாதிரி உள்ள ஒருத்தர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் என்றால் நினைத்ததை எல்லாம் செய்யும் ஆற்றல் மிக்கவன், அவன் கடவுள். நம்மளை எல்லாம் படைத்தவன், அவன் கடவுள். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன், அவன் கடவுள். இப்படிப்பட்டவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று எல்லாருடைய ஆள் மனசிலையும் இருக்கிறது. அதனாலதான் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அப்படி எல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்ப இந்த ஒரு கடவுள் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டு எங்கள் குலதெய்வங்களை வணங்குவது எப்படி தவறாகும்ன்றதா அந்த கொஸ்டினுடைய அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, இப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு கௌரவத்தை பார்க்கறான். ஒரு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, மேடையில் அவங்களுக்குன்னு ஒரு சேரை போட்டு வச்சிருப்பாங்க தனியா. அதுல என்ன பண்றாரு, மாவட்ட செயலாளர் வந்து உட்கார்ந்து விட்டார். என்ன ஆகும்? அடுத்த வினாடி சீட்டு கிழிக்கப்படும். ஏன் சீட்ல நீ உட்காருவியா கேட்பாங்களா இல்லையா? அவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருந்தால் அந்த இடத்தில் அதுக்கு கீழே உள்ளவர்கள் உட்காருவதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அதுல போய்கிட்டு நேற்று சேர்ந்த ஒரு வாத்தியார் உட்கார்ந்தான்னு வைங்க, நான் ஹெட் மாஸ்டரா நீ ஹெட் மாஸ்டரா, ஏன் இடத்துல நீ எப்படி உட்கார கேட்பற இல்லையா? அவருக்குன்னு உள்ள ஒரு இடத்தில் அவர்தான் இருக்கணுமே தவிர அவருக்கு கீழே உள்ளவர் உட்கார்ந்தாரையானால் அவர் ஒத்துக்கொள்வது கிடையாது. பிரதமர் சீட்ல பிரதமர் தான் உட்காரணும், கலெக்டர் சீட்ல வந்து பியூன் உட்கார முடியாது. கலெக்டர் உட்கார்ற சீட்ல பியூன் உட்கார்ந்தா என்ன வரும்? கலெக்டர் கோவம் வரும்ல. ஏன் இடத்துல என்னுடைய பியூனை எப்படி நீ உட்கார வைக்குவ? ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறார், அந்த முதலாளி வெளியே போயிட்டார் டீ குடிக்க. உடனே என்ன பண்ணிட்டான், முதலாளி உட்கார்ற இடத்துல வந்துகிட்டு அவன் ஒரு லேபர் வேலை செய்யறவன் என்ன செய்யறான், அவன் போய் உட்கார்ந்துக்கிட்டான். முதலாளி வந்துட்டார், என்ன ஆகும்? எப்படி நீ கல்லாவுல உட்காருவ, என் சீட்ல நீ எப்படி உட்காரு கேப்பற இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய இடத்தில் தனக்கு கீழே உள்ளவன் உட்காரக்கூடாதுன்னு விரும்புறான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறோம். இப்ப நீங்க பார்க்கணும், கடவுள்ங்கிறவன் எல்லாத்துக்கும் மேல உள்ளவனா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல உள்ளவன், அனைத்துக்கும் மேல உள்ளவன் கடவுள். அவனுடைய இடத்தில் நீங்கள் வேற ஒரு ஆளை கொண்டே வச்சால் அந்த கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? நீங்கள் குல தெய்வம்ங்கிறீங்க, கோத்திர தெய்வம்ங்கிறீங்க, இவர் எங்க கடவுள் உங்க கடவுள்ங்கிறீங்க, நீங்களே உள் மனசுல ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. பெரிய ஒருத்தர் இருக்கிறார் ஒத்துக்கிறீங்க, ஏக பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஒருவனே தேவன், அந்த தேவன் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த சராசரங்களையும் படைத்து பராமரிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறமே, அந்த சூப்பர் பவரோட கம்பேர் பண்ணும் பொழுது இவர் யார்? யாரு? நாம வணங்குகிற குல தெய்வம், நாம வணங்குகிற குட்டி தெய்வங்கள் யார்? அவரோட ஒப்பிடவே இயலாது. அப்ப அந்த கடவுள் வந்து அவர் இடத்துல கொண்டு போய் இவரை நிப்பாட்டினால் எவ்வளவு கோபம் வரும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்னு சூப்பர் பவர் இருக்கிறான், இது நீங்களா ஒருத்தர் கடவுளுங்கிறீங்க, நீங்களா ஒருத்தர் சாமிங்கிறீங்க, நீங்களா ஒருத்தர் பெரியா இருந்துக்கிறீங்க, அவரை போய் கடவுள்கிட்ட கொடுக்கிற அந்தஸ்தை கொடுத்து கும்பிடுறீங்க, கீழே உழுவுறீங்க, அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கடவுள் கோவிப்பாரா? இந்த சக்தின்னு சொல்றீங்களே, சூப்பர் பவர்னு சொல்றீங்களே, பரம்பொருள்னு சொல்றீங்களே, இதை பார்த்துட்டு ஒரு கோபம் வருமா வராதா? நமக்கெல்லாம் அந்த கோப உணர்வை தந்திருக்கிற அந்த கடவுளுக்கு வந்து அவர் இடத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தால் கோபம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இதை விட நல்லா புரிகிற உதாரணம் சொல்வதாக இருந்தால், நல்லா புரிகிற உதாரணம் என்ன? கணவனுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தை ஒரு மனைவி இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டால் இந்த கணவன் ஒத்துக்குருவானா? நான் தானே உனக்கு கணவன், ஏன் இடத்துல கொண்டு அவனை கொண்டு வச்சுட்டிய, ஏன் ஒரு தெருவில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஒரு மல்லிகைப்பூ ஒரு மூலம் வாங்கிட்டாங்க என்று கேட்டால் அது புருஷனுக்கு தெரிஞ்ச எப்படி ஆகும்? நான் தானே புருஷன், நீ எப்படி அவன்கிட்ட போய் மல்லிகைப்பூ வாங்கி கேட்ட, அவன்கிட்ட பட்டுப்புற வாங்கி கேட்டேன்னு கேட்பானா இல்லையா? அப்போ மனைவி விஷயத்துல நமக்கு இருக்கிற ரோஷத்தை விட படைச்ச கடவுளுக்கு ரோஷம் இருக்குமா இருக்காதா?
அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, சின்ன தெய்வங்கள் என்று நீங்கள் வணங்கினீர்களேயானால் பெரிய தெய்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவனுக்கு கோபம் வரும், உங்களுக்கு வருவதை விட அதிகமாக வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால இந்த இன்னும் சொல்ல போனா, இதை நான் சொல்லல, இந்து மதத்திலே உள்ள சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர் படிக்கிறார். 18 சித்தர்கள் பாடல்ல இருக்கு. என்ன சொல்றாங்க, நீங்களா ஒரு கல்லை நட்டி வச்சுக்கிறீங்க, நட்டகல்லை தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், 4 புஷ்பத்தை வேற போய் சாத்துறீங்க, சுற்றி வந்து முனமுனண்டு மந்திரம் வேற சொல்றீங்க, நட்டகல்ல பேசுமான்னு அவர் கேட்கிறாரு. ஏப்பா ஒரு பரம்பொருள் ஒத்துக்கிட்டீங்க, அவரே வணங்கிட்டு போங்களேன். அந்த ஒரே ஒருவனை வணங்கினீர்களேயானால் அது அவருக்கு சந்தோஷத்தை தரும். அவருக்கு கீழே உள்ளதை வணங்கி அவரிடத்தில் நிப்பாட்டினால் அவருக்கு கோபத்தை தரும். இப்படிங்கிற மெசேஜ் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. உங்கள் ஆன்மீக வழியில அதுக்கு வேற ஏதாவது வியாக்கியானம் இருந்தா அது நீங்க முடிவு பண்ணிக்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது. நபிகள் நாயகத்தை உசுருக்கு மேல மதிப்போம். நபிகள் நாயகமே நீங்க தான் எல்லாம், அவன் இஸ்லாத்துல வெளியே போயிருவான். நபிகள் நாயகமே நீங்க தான் மலையை தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும்னு ஒரு முஸ்லீம் கேட்டான்னு வைங்க, அடுத்த வினாடி அவன் முஸ்லீம் இல்ல. அல்லாவே இறைவனே என்று கேட்டால்தான் அவன் இஸ்லாத்தில் இருப்பான். அல்லாவுக்கு கொடுக்கிற, கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தை நபிகள் நாயகத்துக்கு கொடுத்தாலேயே ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தில் வெளியே போயிடுவான். அப்ப கடவுள் இடத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனால அது தப்பு என்பதுதான், குட்டி தெய்வங்களை வணங்குவது தப்பு என்பது இஸ்லாத்தின் கருத்து.